இது XUV 700 மாடல். கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டீரிங் ரேக்கில் நாய்ஸ்னு. அது கழட்டி செக் பண்ணதில் உள்ள வாட்டர் உள்ளே இறங்கியிருக்கு. உள்ளே இறங்குனதில் பாருங்கள் ரொம்ப ரஸ்ட் ஆகிருக்கு. பார்த்தா தெரியுதுங்களா, ரொம்ப ஒரு சேறு மாதிரி ஆயிடுச்சு. உள்ளே தண்ணி ஏறி உள்ளே இருக்கிற பால் ஜாயிண்ட்டு ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா, வண்டி வந்து ரொம்ப ஷேக் ஆகுது. ஒன் சைடு வீல் வந்து இழுத்துட்டு போகுது. இது பார்த்தீங்களா, பால் ஜாயிண்ட் போயிடுச்சு, இன்னர் பால் ஜாயிண்ட். இதை கழட்டுறப்பாரு. பார்த்தீங்களா, உள்ள தண்ணி ஏரியா எவ்வளோ ரஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போலே தெரியுதுங்களா. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட். ஸோ இது என்ன பண்ணணும், ஸ்டீரிங் ரேக்கை ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிவிட்டு இன்னர் அவுட்டர் பால் ஜாயிண்ட்டு, டயர் அண்ட் இதில் ரெண்டுமே ரீப்ளேஸ் பண்ணணும். பூட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஆல்ரெடி முன்னாடி வச்சுருந்த பூட்டில் வந்து டேக் போட்டிருந்தாங்க. அதனால் வந்து தண்ணி உள்ளே இருக்குது. அதை ப்ராப்பராக கிளிப்பு போட்டு லாக் பண்ணணும். டயர் எண்டு கழட்டியாச்சு. ஏதோ நியூ பார்ட்ஸு, ஒரிஜினல் பார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இது தான் பாக்ஸ் அதோடது. இதுதான் ஒரு கிட்டாக வருது, இன்னர் ராட் அண்ட் பூட்டு எல்லாம் சேர்த்து. ஓகேங்களா. இதை தான் இப்போ அசம்பிளி பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் அசம்பிளி பண்ணியாச்சு. அசம்பிளி பண்ண உடனே ஃபுல் ரேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இப்போ இப்படி ப்ராப்பராக கிளிப்பு போட்டு லாக் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக கிளிப்பு போட்டு லாக் பண்ணியாச்சுன்னா தண்ணி உள்ளே ஏறாது. ஸோ ஃபைனலாக செக் பண்ணி ஓகே ஆயிடுச்சு.